இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தருகிற எந்த தருணங்களும் தற்செயல் அல்ல. ஆண்டவர் இறங்கி இந்த வேலையை ஆசீர்வதித்து தரும்படி மன்றாடுவோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வேலையை எங்களுக்கு ஆண்டவரே மிகவும் பயனுள்ளதாக மாற்றி தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 12வது சங்கீதம் 1வது வசனம். இரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் அது எவ்வளவு பெரிய துக்கம் பிரியமானவர்களே. ஏனென்றால் ஆண்டவர் உண்மையுள்ளவர்களை அவர் தேடுகிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வசனத்தை கவனியுங்கள். 1 சாமுவேல் 2:35. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன். ஆண்டவருக்கு உண்மையானவர்கள் தேவை. உண்மையானவர்களை கர்த்தர் தேடுகிறார். பாருங்கள், இந்த பகுதியிலே ஆண்டவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே அங்கு ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். இங்கு ஆசாரியன் யார்? ஏலி என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பாருங்கள், 2வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் படிக்கும்போது, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறதை, எச்சரிப்புகளை சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு தேவ மனிதராகிய ஏலி ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவராய் போன போது ஆண்டவர் அவ்வளவு துக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலி ஒரு ஆசாரியனாக இருக்கிறார், ஆனால் அவருடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. எவ்வளவு துக்கம் என்று பாருங்கள், எவ்வளவு துக்கம் பாருங்கள். அந்த 13வது வசனத்தை படிக்கிறேன். அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாயிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்தார்கள். பாருங்கள், இதனால் என்ன நடக்கிறது? 17வது வசனத்திலே, ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். எவ்வளவு துக்கம் பிரியமானவர்களே. ஒருவர் உண்மை இல்லாமல் போகும்போது அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வு எவ்வளவு தீமை நிறைந்ததாக மாறுகிறது. அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிற போது நம்மை முதலாவது அவர் உண்மை உள்ளவர்களாக மாற்றுகிறார்.
அது மட்டுமல்ல, இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிறார். பாருங்கள், இங்கு நாம் 2வது அதிகாரம் 30வது வசனத்திலே கடைசியிலே கர்த்தர் சொல்லுகிறதை பாருங்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையுள்ளவர்கள் ஆண்டவரை கனம் பண்ணுகிறார்கள், உண்மை இல்லாதவர்களோ கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அன்பானவர்களே, பரலோகத்தின் தேவன் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். அவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போமானால் எங்கு சென்றாலும் நாம் அவரை கனப்படுத்துவோம். என்றால் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய நினைவுகளை அவர் பார்க்கிறார், நம்முடைய வார்த்தைகளை அவர் கேட்கிறார். அன்பானவர்களே, ஆகவே அவரை கனம் பண்ண வேண்டும். பாருங்கள், 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 29வது வசனத்தின் கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்த வேண்டிய ஒரு தகப்பன், ஒரு ஆசாரியன், இப்ப பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்கிற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏனென்றால் நேசிக்க வேண்டும், ஆனால் முதல் அன்பு யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் பாருங்கள், அவர்களை சங்கரிக்க நினைக்கிற அளவுக்கு அவர்கள் அவ்வளவு பெரிய தீமைகளை செய்கிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இப்பொழுது எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நம் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவதற்கு அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒரு கூட்டமாக, எங்கிருந்தாலும் ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரை மதிக்கிறவர்களாக நம்மை அவருடைய கரத்துல கொடுப்போமா? ஆண்டவர் இரக்கம் செய்வார். ஆண்டவரை இப்பொழுது நாங்கள் உம்மை பார்க்கிறோம். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். நீர் அநேகருடைய கரங்களில் நம்பி உமக்கு பணிவிடை செய்கிற பாக்கியத்தை தருகிறீர். ஆனால் அவர்களோ ஆண்டவருடைய திட்டத்தை மறந்து ஆண்டவரை அசட்டை பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய கேடுகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிறது. தேவரீர் இரக்கம் செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, உண்மையுள்ளவர்கள் இந்த தேசத்திற்கு தேவை. உண்மையுள்ள அநேகரை கர்த்தர் இந்த நாளிலும் நீர் எழுப்புகிறதற்காக, ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரங்களில் தந்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை